விண்ணையும் மண்ணையும் படைத்த நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாளில கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்தமான வார்த்தை எபிரேயர்ல 10ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமையும் உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. இதோடைய தலைப்பு வாக்குத்தத்தம். கர்த்தர் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தம் என்ன? அவர் உங்களுக்கு என்னத்தை கொடுக்க விரும்புகிறார்? இதோ இந்த நாளில சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமையும் உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்தால் அந்த வாக்குகள், அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாக நீங்க பொறுமையோடு காத்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க, நீங்க வாக்குத்தத்த வசனத்தை தந்திருக்கிறீங்க, எனக்கு வாக்குத்தத்த வாழ்வை கொடுத்திருக்கிறீங்க, நான் இதற்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி பொறுமையோடு ஜெபிக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு அவர் என்ன ஆசீர்வாத வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அது பெரும்படிக்கு நீங்க பொறுமையோடு அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்கிறாரோ அந்த வார்த்தைகளை நீங்க நம்பும் பொழுது அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். அதற்கேற்ற நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, அடுத்ததாக தேவனுடைய வசனம் ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை எதையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானேன் என்று சொல்லுகிறார். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் முழு நிச்சயமாய் நம்பணும். நம்பும் பொழுது தேவன் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்க நம்பிக்கையிலே வல்லவராய் இருக்கிறார். உங்க நம்பிக்கையை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். உங்க விசுவாசம் அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். நீங்க கொடுக்கிற, நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு வசன வாக்குத்தத்தம் அது உங்களுக்குள் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. இதோ தேவன் சொல்லுகிற இந்த நாளில 19ஆம் வசனம், அதிலே ரோமர்ல 4:19, அவன் விசுவாசத்தில பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருந்த பொழுதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாரனுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாத இருந்தான். ஆனாலும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினது எதையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினார். தேவன் மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஆகியால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 100 வயதுல ஆபிரகாம் அவருடைய 100 வயது தன் சரீரம் செத்து போயிருந்தது, பலன் இல்லாமல் இருந்தது, பலவீனமாய் இருந்தது. தன் சாரா அவருடைய கர்ப்பம் செத்து போனது. இனி கர்ப்பத்தில் குழந்தை உருவாக முடியாது. இனி அந்த கர்ப்பம் செத்து போய் கிடக்கிறது. இனி அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி இருவரும் செத்த சரிகரமாய் இருந்தார்கள். ஆனா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசம் இல்லாமல் விசுவாசித்தார். ஆபிரகாமே, நான் காண்பிக்கிற தேசத்தில் வா, அங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய விசுவாசத்திலும் கர்த்தருடைய நம்பிக்கையிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திலும் அந்த ஆபிரகாம் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து உடனே வந்தார். தேவனுக்கு
என்னென்ன ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்க வேண்டுமோ என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா ஆபிரகாமை அழைத்தார், அழைத்தது நிமித்தம் கீழ்ப்படிந்தார், கீழ்ப்படிந்தது நிமித்தம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் நம்பினார். நம்பினபடியாலே கர்த்தர் என்ன ஆபிரகாமுக்கு கொடுத்தா சந்தோஷமா இருப்பார், என்ன வாக்கு தத்தம் கொடுத்தால் நிறைவேற்றமா இருப்பார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்தார். ஆனா ஆபிரகாமோ தன் கர்ப்பத்திலே கர்ப்பம் மனைவி செத்ததை போல சரீரம் செத்ததை போல பார்க்கல. அவிவிசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தை நம்பினார். கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பினார். வாக்கு தத்தம் பண்ணினவர் மாறாத தேவன், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி நம்பினார். வாக்கு தத்தம் சொன்னதை அவர் விசுவாசித்தார். விசுவாசிக்கல, விசுவாசித்தார், நம்பினார். அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம், அவர் உயிரிலும் மேலான தெய்வம். அவர் வாக்கு தத்தத்துக்கு ஜீவன் உண்டு, அவருடைய வாக்கு தத்தத்துக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவர் சொல்லுவார், அவர் செய்வார், அவர் கட்டளையிடுவார், எல்லா காரியத்திலும் வாய்க்க செய்வார். ஆபிரகாம் அவரை விசுவாசித்தார், நம்பினார். கர்த்தரை விட்டு விலகல, கர்த்தரை விட்டு ஒரு நிமிஷமும் விலகல. ஆகையால் அது அவருக்கு நீதிமானாய் எண்ணப்பட்டது, அது நீதியாய் எண்ணப்பட்டது. தேவ பிள்ளைகளே, வசனத்தின் ஜெபத்தை பார்க்கிற உங்களுக்கான கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதே நீங்கள் வாக்கு தத்துவத்தை நம்பணும். கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வார்த்தை வசனங்கள் கொடுக்கிறாரோ அதை நம்பணும். வேதத்தை வாசிக்கும் போது எந்த வசனம் தொடப்படுகிறதோ அதை நம்பணும். எந்த ஊழியக்காரர் உங்களுக்கு வசனத்தை சொல்லுகிறார் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு நம்பணும். எப்படி தரிசனத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்தம் வருதோ அந்த வாக்குத்தத்தை நீங்க நம்பணும். எப்படி வேதங்களை வாசிக்கும் போது எந்த வசனம் தொடப்படுதோ அந்த வசனத்தை நம்பணும். அது உங்களுக்கு எல்லாம் வாக்குத்தத்தம். அந்த நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்து ஜெபிக்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாக்குத்தத்தத்துக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். வாக்கு தத்தத்துக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அது ஆச்சரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் ஜெபத்தையும் பார்க்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். நீங்க கர்த்தரை முழுக்க முழுக்க நம்புங்க. உடைய வாக்கு தத்த வசனத்தை எல்லாம் நம்புங்க. இந்த ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் மட்டும் எல்லா வாக்கு தத்த வசனம், இதுல இருக்கிற அத்தனை வசனங்களும் தேவன் உயர்த்தந்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் ஜீவன் உள்ளது. இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை வசனங்களும் உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. இதை நம்பும் பொழுது, இதை ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும், ஆறுதல் வரும், நிறைவு வரும், பலன் வரும், சுகம் வரும், செழிப்பு வரும், சந்தோஷம் வரும், நிம்மதி வரும். எல்லாவற்றிலும் வாக்கு தத்தம் உங்களுக்குள்ள நிறைவேறும். இந்த வசனம் எல்லாம் தேவனுடைய வாழ்ந்து புறப்பட்ட வாக்கு தத்தமான வசனம். இந்த வாக்கு தத்த வசனமானது எல்லா வசனத்தையும் நீங்க நம்பும் பொழுது உங்க வாழ்க்கை மாறும், ஆசீர்வாதம் பெருகும், நன்மை பெருகும், வாழ்க்கையில திருமணம் பெருகும், வாழ்க்கையில திருமண காரியம் நடக்கும், குழந்தை செல்வம் நடக்கும், வேலைகள் உயர்வு வரும், வீட்டில் அமைதி உண்டாகும், சமாதானம் உண்டாகும், வீடு கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், மேன்மை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். தேவனுடைய பரிசுத்தமான வாக்கு தத்தத்தை நம்பும் பொழுது, இப்பொழுதே இந்த வாக்கு தத்தத்தை நம்புங்க. தேவனுடைய வாழ்ந்து புறப்பட்ட வசன வார்த்தை வாக்கு தத்தத்தை நம்புங்க. இப்பொழுதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்பொழுதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரோமர் 9:8 அந்தபடி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றப்படும். ஆபிரகாம் விசுவாசித்தார், நம்பினார், ஈசாக்கை கொடுத்தார். நல்ல ஒரு தேவ பிள்ளையாய் ஊழியக்காராய் தேவன் கொடுத்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையை கொடுத்தார். இன்னைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்களும் வாக்குத்தத்தத்தை நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மாம்சத்தின்படி அல்ல, சுயத்தின்படி அல்ல, உலக காரியத்தின்படி அல்ல, உலகத்தில சூழ்ந்து வாழுகிறபடி அல்ல, நீங்களே நம்புகிற வாழ்க்கையின்படி அல்ல, மாம்சத்தின்படி சுயத்தின்படி அல்ல, தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளாய் இருந்தீர்கள். அந்த சந்ததி என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும்.
தேவனுடைய பிள்ளைகள் வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்க வாக்கு தத்தம் கொடுப்பதன்படி வாழும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், பரிசுத்தமாக்க விரும்புகிறார், இப்பொழுதே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிடுகிறார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற, தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற, தேவன் கொடுக்கிற பரிசுத்தமுள்ள வார்த்தை நிறைவேற நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள் என்று கட்டளையிடுகிறார். காத்திருக்க வேண்டும். அவர் கொடுக்கிற வார்த்தைக்கு, வாக்குத்தத்தத்துக்கு காத்திருக்க வேண்டும். முடிவு வர மட்டும் காத்திருக்க வேண்டும். வல்லமை வர மட்டும் காத்திருக்கணும். ஜெபம் வர மட்டும் காத்திருக்கணும். துதி வர மட்டும் காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருக்கணும். காத்திருக்கும் பொழுதுதான் அவர் இறங்கி வருவார். காத்திருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். காத்திருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு செழிப்பு வரும். தேவ பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்ய உபதேசம் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாவது பிரயாசத்தை உண்டு பண்ணினேன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். எல்லா பிரயாசத்தையும் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். எல்லா உபதேசங்களும் எல்லாவற்றையும் குறித்து அவர் முதலாவது பிரயாசத்தை உண்டு பண்ணினார். அப்போஸ்தலர் உண்டு பண்ணி வேதத்தை வாசிக்க, ஜெபத்தை வாசிக்க, தேவ சமூகத்தில் காத்திருக்க வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். காத்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க கேட்கும் பொழுது உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எபிரேயர் 4:1 ஆனபடியினால் அவருடைய இளைய பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனாக காணப்படாமல் படிக்க பயந்திருக்க கடவோம். தேவனுடைய பரிசுத்தமான கட்டளைகளை வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைத்தால் அது பின்வாங்கி போகாதபடி அதை காத்து கொண்டு அதை முன்னேறும்படி கர்த்தர் இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் உங்களை உயர்த்த போகிறார். நம்பணும். கர்த்தர் முழுக்க 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 அவருடைய பரிசுத்தத்தை நம்புங்க. கர்த்தர் இப்பொழுதே ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அதே எபிரேயர் 6:15 வந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டனை பெற்றான். பொறுமையாய் இருந்த ஆபிரகாம் அவர்கள் வாக்குத்தத்தம் நிறைவேற்ற காத்திருந்தார். பொறுமையோடு இருந்து காத்திருந்தார், ஜெபித்தார். தேவன் பிள்ளை செல்வத்தை கொடுத்தார். மலடியாய் இருந்த சாராவுக்கு கர்த்தர் ஈசாக்கை கொடுக்கிறார். ஈசாக்கை கொடுக்கிறார். அந்த வீட்டிலே ஒரு பிள்ளை தாயாய் மாற்றுகிறார், தகப்பனாய் மாற்றுகிறார். வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் வருகிறது. ஆபிரகாமுக்கு அவருடைய மனைவிக்கும் ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுத்து அந்த வீட்டுக்குள்ள வாக்குத்தத்தம் நிறைவேறி அவங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், நிறைவை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார், செழிப்பை கொடுக்கிறார், உயர்வை கொடுக்கிறார். உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை பாருங்க, இந்த ஜெபத்தை நம்புங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. முழுக்க 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 அவரை மாத்திரம் நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற உங்களுக்கு இப்பொழுதே ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. குழந்தை இல்லையா, குழந்தை தரப்போகிறார். வாழ்க்கையில செழிப்பு இல்லையா, செழிப்பை தரப்போகிறார். எல்லாம் கருமம் செத்து போனது நினைக்கிறீங்களா, இப்போ உயிர் தரப்போகிறார். இனி ஆபிரகாம் போல சரிகளா செத்து போனது நினைக்கிறீங்களா, உயிர் தரப்போகிறார். இப்பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண இந்த வசனத்தை ஜெபத்தை உங்களுக்குள்ள இறங்கி உங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். செழிப்பை தரப்போகிறார், அமைதியை தரப்போகிறார், நிறைவை தரப்போகிறார், பிள்ளை செல்வத்தை இயேசுவின் நாமத்தை தரப்போகிறார். நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, கடைபிடிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, கேளுங்க, நம்புங்க. ரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.